வெல்கம் பேக் டு another episode of Magic 20 தமிழ் வழங்கும் கார்னர் ஆஃபீஸ். நிறைய பிஸ்னஸ் லீடர்ஸோட பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மிஸ்டர் ஜானகிராமன், சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் ஆஃப் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இன் த வேர்ல்ட், ஃப்ராங்க்லின் டெம்பிள்டனோட சிஐஓ மிஸ்டர் ஜானகிராமனோட பேச போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு மணி நேரம் எங்களுக்காக கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி வாலா. தேங்க்யூ சார். ஸோ எல்லாரை பற்றியும் படிக்கும்போது ஃபஸ்ட்டு இன்னைக்கு எங்கள் ஜென்ரேஷனுக்கு லிங்க்டின் தான் போய் தேரணும். உங்களுக்கு லிங்க்டின் ப்ரொஃபைலில் பேர் தவிர ப்ரொஃபைல் பிக்சர் கூட இல்லை. ஸோ வி ஆர் இன் அ பிளேஸ் வேர் நான் ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரி லெவல் ஃப்ரெஷராக இருந்தால் கூட நாங்கள் வந்து பர்சனல் பிராண்டிங் லிங்க்டின்ல கண்டிப்பாக எங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணுங்கிறத அவ்வளோ தூரம் பார்க்குறோம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2+ டிகேட்ஸாக ஒர்க் பண்ணிருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட்லேயே. ஒரு ஒன் ஆஃப் தி நோன் சர்க்கிள்ஸ், இந்த விஷயம் தெரிஞ்சவங்கள நீங்கள் ரொம்ப பெரிய நோன் இருக்கீங்க. ஏன் நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலோ இல்லையோ ஏன் கம்மியான ஒரு சோஷியல் ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறீங்க? மேபி நான் வந்து என்னோட ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து தட் ஷுட் கன்வே த மெசேஜ். இப்போ லிங்க்டினில் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மோர் ஃப்ரம் அ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ். என்னோட ஃபீலிங் என்னென்னா அந்த பர்பஸ்க்கு ஃபோக்கஸ் ஷுட் பி அந்த ப்ராடக்ட். இன்ஃபேக்ட் வந்து இது ஃப்ராங்க்லினில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் சொல்லிருப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் இண்டிவிஜுவல் பீப்புள். இது வந்து ஒரு ப்ராசஸ் பேஸ்ட் சிஸ்டம்ட்டு, சம்திங் லைக் தட். ஸோ ஃபோக்கஸ் வந்து ஆல்வேஸ் வி ட்ரை டு கீப் அந்த ப்ராடக்ட் அண்ட் நாட் ஆன் தி இண்டிவிஜுவல்ஸ். உங்களுக்கு ஃபேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லாம் வராதா? அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இவ்வளோலாம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. ஹேவ் யூ நெவர் ஃபெல்ட் எனி ஃபேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஆர் சம்திங்? சில சமயம் ஃபோமோ வரும், அப்புறம் அந்த கொஞ்ச நாள் கழிச்சு சில சமயம் வந்து ஜோமோவும் இருக்கும், ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ நிறைய நான் ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் பற்றி படிக்கும்போது கோல்ட்மேன் சாக்ஸாக இருக்கட்டும், மார்கன் ஸ்டான்லியாக இருக்கட்டும், நிறைய கம்பெனிஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட அதே 90s இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தாங்க. பட் இந்த 2009-10 ரெசெஷனுக்கு அப்புறம் between 2010 to 2018 ஆல்மோஸ்ட் நிறைய கம்பெனிஸ் தே லெஃப்ட் இந்தியா. சம் ஆஃப் தெம் ஆர் கம்மிங் பேக் அகேன் வித் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்போட வராங்க. அந்த நேரத்தில் நீங்கள் இங்கே தான் இருந்தீங்க இல்லையா? யூ ஜாயின்ட் ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் இன் 2007. ஸோ அந்த நேரத்தில் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு, இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு எல்லாரும் கிளம்பும்போது எஃப்டி என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க? 2-3 விஷயங்க. ஒன்று, குளோபலி ஃப்ராங்க்லின் இஸ் ஸ்டில் மெஜாரிட்டி ஓனர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி. நிறைய யூஎஸ் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி ப்ரமோட்டர்ஸ்லாம் இருக்காது, லார்ஜ்லி ப்ரொஃபஷனல் ட்ரிவன் கம்பெனியாக இருக்கும். வி ஆர் ப்ரொஃபஷனல் கம்பெனி, பட் ஸ்டில் வந்து அந்த ப்ரமோட்டர் ஃபேமிலி ஆர் த லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். இதனால் என்னென்னா அவங்களுக்கு வந்து எல்லா பிஸ்னஸ்லையுமே வந்து கொஞ்சம் ஒரு லாங் டேர்ம் திங்கிங் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராங்க்லின் வந்து இந்தியாவுக்கு வந்தது 96 தான் ஃபண்டு லான்ச் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்து இப்போ ரொம்ப பாப்புலரான ஒரு கான்செப்ட் எஸ்ஐபிலாம் பார்த்தீங்கன்னா 96-97 ஃப்ராங்க்லின் தான் வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னென்னா, ரிஃபார்முக்கு அப்புறம் 91 ரிஃபார்முக்கு அப்புறம் இந்தியா வாஸ் அ லார்ஜ் கண்ட்ரி. அப்போயே சைனா நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருந்தது. ஸோ சைனா இந்தியா ரெண்டும் தான் வந்து லார்ஜ் கண்ட்ரி. நிறைய வந்து வெல்த் வாஸ் பீங் ஜென்ரேட்டட், விச் மீன்ஸ் தட் சேவிங்ஸ் வில் கம். அல்டிமேட்லி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் சேவிங்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ வந்து இந்த ஃப்ராங்க்லினில் தே சென்ஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி இன் இந்தியா. ஸோ அதனால் ஒரு லாங் டேர்ம் விஷன் இருந்தது. இந்த கண்ட்ரியில், இந்த மார்க்கெட்டில் நம்ம கண்டிப்பாக வி ஹேவ் டு பில்ட் அ பிஸ்னஸ் ஃபார் த லாங் டேர்ம்ட்டு. ஸோ அந்த கமிட்மெண்ட் இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த கமிட்மெண்ட் இருந்ததுனால தான் 2002 வந்து அப்போ தே காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அக்வயர் கோத்தாரி பைனீர். ஸோ கோத்தாரி பைனீர் அக்வயர் பண்ணாங்க. அதில் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோத் எக்ஸ்ட்ரா வந்தது. அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா 2002 அக்விசிஷனுக்கு அப்புறமே வந்து பிஸ்னஸ் இஸ் க்ரோயிங் குவைட் வெல். ஸோ ஐ வுட் சே தட் அந்த லாங் டேர்ம் கமிட்மெண்ட் ஆஃப் தி ப்ரமோட்டர்ஸ், ரெண்டாவது வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இந்தியா as a growth மார்க்கெட், மூணாவது வந்து அவங்களுக்கு இந்தியாவில் வந்து இந்த அக்விசிஷன் ஒர்க் வெரி வெல். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இட் பிகேம் அ குட் அவுட்கம் ஃபார் தெம். அண்ட் அதனால தான் வந்து மற்றவங்களாம் கொஞ்சம் சில சமயம் வந்துட்டு போயிட்டாங்க. அதனால 95 நீங்கள் படித்து முடிக்கிறீங்க, 92 நீங்கள் இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க, அண்ட் தென் யூ ஸ்டடிட் இன் IIM பெங்களூர். ஸோ 95 to 2007 வாட் வாஸ் யுவர் ஜர்னி? ஒரு வருஷம் ஐ வாஸ் கேம்பஸ்லேருந்து ஐ ஜாயின்ட் அ கம்பெனி கால் இன்பேங்க் மர்ச்சன்ட் பேங்கிங், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். அப்போல்லாம் வந்து பப்ளிக் இஷ்யூ நிறைய வரும். ஸோ அப்போ ஒரு பப்ளிக் இஷ்யூ பண்ணேன். பட் ஆரம்பத்துலேருந்து ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் எக்விட்டி இன்வெஸ்டிங். ஸோ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ
96லேருந்து 2000 வரைக்கும் ஐ வாஸ் வித் அ கம்பெனி கால் யூடிஐ செக்யூரிட்டிஸ், பாம்பேயில் இருந்தேன். ஐ ஆல்சோ ஃபெல் தட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் பாம்பேயில் கொஞ்ச நாள் இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் டெவலப் பண்ணால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. சென்னையில் மட்டும் இருந்தால் இப்பயும் அப்படிதான் இருக்கோ? இப்பயும் கொஞ்சம் இருக்கும். அதனால் வந்து ஏன்னா முக்கால்வாசி கனெக்ஷன்ஸ்லாம் பாம்பேயில் தான் இருக்கும். ஸோ அது ஒரு 4-5 வருஷம் அங்கே இருந்தேன். ஃப்ரம் 2000 to 2007 ஐ வாஸ் வித் அ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இன் சென்னை. அவர் வந்து ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்டர். ஸோ ஹி ரேன் அ லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ரேஷன். நான் அவர் கூட வந்து ஐ வாஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர். 7 வருஷம் அங்கே இருந்தேன். இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 2007 தென் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அட் ஃப்ராங்க்லின். அப்போ தான் மாறினேன். பட் வை ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்? ஸோ அந்த 90s ட்ரெண்ட் என்னென்னா ஒரு இன்ஜினியரிங் முடிப்பாங்க, இல்லை ஒரு எம்பிஏ பண்ணுவாங்க. ஸோ பண்ணதுங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி ஐடி செக்டர் வாஸ் பூமிங், எல்லாரும் அப்ராட் போயிடுவாங்க. ஆனால் நான் இந்த லெவலில் இன்றைக்கி லீடராக இருக்கிற முக்கால்வாசி பேர் தே ஹேட் அ வெரி பர்சனல் ரீசன் ஆன் வை தே ஷுட் ஸ்டே இன் இந்தியா. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் ரீசன் இருக்கா? ஏன் நீங்கள் அந்த வேவில் ரைட் பண்ணல? அப்போ இதெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் இல்லைல்ல. அது சில பேர்த்துக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியே வந்து அந்த பேஷன் வந்து கொஞ்சம் தெரிய வந்துடும். எல்லாத்துக்கும் வந்து பேஷன் வரும்னு சொல்ல மாட்டேன், பட் பேஷன் இருந்தால் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் எக்விட்டிஸ் ஃப்ரம் கிளாஸ் 12. கொஞ்சம் லக்கி தான் அது. என் கூட வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து தெர் வாஸ் அ காலேஜ் ப்ரொஃபஸர். ஹி வாஸ் மை நெய்பர் பட் வெரி குட் ஃப்ரெண்ட். அவர் வந்து காலேஜில் ப்ரொஃபஸர், நான் அப்போ வந்து கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட். இருந்தாலும் வாஸ் வெரி குட் ஃப்ரெண்ட். நான் சொல்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 85 to 87 அந்த சமயத்தில் தான் இனிஷியலி ஆல் திஸ் ஐபிஓஸ் ஹேப்பன். அப்போல்லாம் ஐபிஓ வந்து 10 ரூபாய்க்கு தான் வரும். ஐ பாரோட் சம் மணி ஃப்ரம் மை மதர். அப்போ தான் வந்து இன்வெஸ்டிங்லாம் ஆரம்பித்தோம். அப்போ இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல், நைஸ். ஆரம்பத்தில் கொஞ்சம் சக்ஸஸ் வந்தோடனே யூ ஆல்சோ திங்க் தட் யூ கேன் டூ திஸ் பெட்டர். ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ் இன் காலேஜ் ஆல்சோ. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கிராஜுவலாக அப்போ தான் வந்து இந்த இப்போ வாரன் பஃபெட்லாம் ரொம்ப பாப்புலர். அப்போ வந்து அவ்வளோ கிடையாது. பட் ஐ கேம் டு நோ அபவுட் தெம். அவரோட அந்த கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் படித்தது எனக்கு காட் இன்ட்ரெஸ்டட் இன் தேட். ஸோ இன் ஜென்ரல் காலேஜ் இன்ஜினியரிங் முடிக்கிறப்பே எனக்கு தெரியும், ரீசனபிளாக தெரிஞ்சுது தட் திஸ் இஸ் அ ஃபீல்ட் தட் ஐ வுட் லைக் டு பி இன் அப்படின்ட்டு. எப்படி எக்ஸாக்ட்லி கேரியர்லாம் டெவலப் ஆகணும் அவ்வளோலாம் தெரியாது, பட் இந்த ஃபீல்டில் இருந்தால் பெட்டர்னு பார்த்தேன். அதில் தட்ஸ் வை தென் ஐ வென்ட் இன் ஃபார் அன் எம்பிஏ. அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட்ஸில் அதுதான். ஸோ ரொம்ப எனக்கு இந்த ஐடி சைடு போகணுன்லாம் வந்தப்போ இல்லை. ஆமாம். ஓகே. இப்போ நாங்கள் ஷேர் வாங்கணும்னு நினச்சோன்னா ஃபோனில் எடுக்கிறோம், கேஒய்சிலேருந்து எல்லாமே ஃபோன்லேயே பண்ணுறோம். இப்போவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இன்றைக்குமே டிமேட் அக்கௌண்ட்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரியலனா கூட ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் அ டிமேட் அக்கௌண்ட் நோ. 10 இதுன்னு இன்ட்ரா ட்ரேடிங்லாம் இப்போ ரொம்ப 85ல் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது? ஏன்னா எங்கள் தாத்தா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த நியூஸ் பேப்பர் இதெல்லாம் நாங்கள் இன்னும் கட் பண்ணி வச்சுருப்போம். இன்றைக்கி இது கால் ஃபார் வருது, இந்த டேட் வருது, நீங்கள் இங்கே வாங்கலாம், அப்புறம் லோக்கல் பேங்க்லையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ எங்கே போய் பணம் கட்டலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. 85ல் ஹவு டிஃபிகல்ட் ஆர் ஈஸி வாஸ் இட் டு பை அ ஷேர்? இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். நல்ல கேள்வி இது. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்களே அந்த முக்கால்வாசி பேர்த்துக்கு வந்து இப்போல்லாம் ஆப் இருக்குது. நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க, ஆல்ரெடி வந்து கேஒய்சி எல்லாம் இருக்கும். ஸோ விதின் 15-20 minutes ஆக்சுவலாக ட்ரேடிங்கே ஆரம்பிச்சிடலாம். அப்போ அப்படிலாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் இவ்வளோ தூரம் கேஒய்சி ரெக்குயர்மெண்ட்டும் கிடையாது. அப்போது நான் என்ன வாட் ஐ ரிமெம்பர் இஸ் டியூரிங் காலேஜ் டைம்ஸ் கோயம்புத்தூரில் ஐ ஹேட் அ ஆர்எஸ்புரம். நான் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் வந்து தேர் வாஸ் அ ஜென்டில்மேன் கால் சுரேஷ் பஞ்சாபின்னு ஒருத்தர் இருந்தார். ஃபஸ்ட் கிளாஸாக இங்கிலீஷ் பேசுவார். அப்போ ஹி வாஸ் த புரோக்கர். ஏதாவது நீங்கள் போய் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா தி ஆர்டர் ஷேர்ஸ் வில் பி பாட் இன் பாம்பே. அண்ட் அடுத்த நாள் பேப்பரில் வந்து உங்களுக்கு சப்போஸ் வந்து யூ வாண்ட் டு பை வருண் ஷிப்பிங் அன்றைக்கி 28 ரூபா இருக்குது. அடுத்த நாள் பேப்பரில் கோட் என்னென்னா அந்த டேயோட ஹை லோ அது மட்டும்தான் தெரியும். ஹை லோ க்ளோசிங் இருக்கும். உங்கள் ப்ரைஸ் வந்து உங்கள் ட்ரேட் வந்து எப்போ நடந்தது, அந்த சமயத்தில் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, அதெல்லாம் வந்து ரொம்ப தெரியாது. அதெல்லாம் வந்து நம்ம புரோக்கரை தான் நம்பணும். ப்ளஸ் ஐ ரிமெம்பர் ஐ யூஸ் டு பே 2% கமிஷன். அண்ட் ஷேர்ஸ்லாம் வாங்கினா வர்றதுக்கு வந்து டெலிவரி வர்றதுக்கெல்லாம் ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகும். ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட், அந்த வந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம இப்போ திருப்பி கம்பெனிக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அனுப்பணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அனுப்புகிறப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 10 ஷேர் சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிங்கன்னா 1 or 2 வந்து ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது ரெஜிஸ்டர் ஆகாது, பேட் டெலிவரியும் வாங்காது. அது அப்புறம் வந்து வித்த புரோக்கர்கிட்ட திருப்பி கொடுத்து அதை சரி பண்ண ட்ரை பண்ணோம். இதெல்லாம் தலைவலி. அதனால் வந்து அதை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா மச் மோர் ஸ்மூத்தர்.
ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ப்ராசஸில் அவ்வளோ தூரம் ஃப்ரிக்ஷன் இருந்ததுனால பை கம்பல்ஷன் யூ டர்ன் அவுட் டு பி அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ஒரு கான்ஷியஸ்னஸும் இருந்தது, எங்கே போடுறோம், எவ்வளோ போடுறோம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் டீடில் ஸ்டாம்ப் போட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் அனுப்பிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே விற்றீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ மேபி தட் டைம் வாஸ் ஆல்சோ குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கொஞ்சம் அந்த ஒரு லாங் டேர்ம் கல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்து ஐ ஃபைண்ட் இட், ஐ டூ அக்செப்டட். இப்போ இருக்க அந்த ஆப் பேஸ்ட் ட்ரேடிங்கில் வந்து இருக்கப்போ வாங்கி விற்கிறது இவ்வளோ ஈஸியாக இருக்கப்போ ஒரு லாங் டேர்ம் பிஹேவியர் வந்து டெவலப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஐ அக்ரி. அப்போ லாங் டேர்ம்னா என்ன, இப்போ லாங் டேர்ம்னா என்ன? ஏன்னா நம்ம லாங் டேர்ம்னா மினிமம் 10-20 வருஷம்னு யோசிக்கிறோம். எங்கள் அப்பா கேட்டிங்கன்னா லாங் டேர்ம்னா 30-40 வருஷம்னு யோசிப்பார். ஸோ இப்போ 2.5 வருஷங்கிறதே ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் ஆகிடுச்சா? இப்போ லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னா வாட் பீப்புள் ஆர் சேயிங், வாட் யூ திங்க்? இப்பயும் வந்து தெர் ஆர் வெரி குட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். நான் வந்து எல்லாருமே இப்போ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னால் சொல்ல மாட்டேன். என்னென்னா வந்து தெர் ஆர் மச் மோர் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நவ். அண்ட் ரெண்டாவது வந்து நம்ம இந்த மீடியாவில் வந்து மார்க்கெட்டை பற்றி படிக்கிறப்போ அந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பற்றி தான் நிறைய நம்ம பார்க்கணும். நான் எப்பயுமே வந்து ஐ கிவ் யூ an எக்ஸாம்பிள். என்னோடய ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட எல்லாம் பேசுகிறப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தே ஹேவ் கஸ்டமர்ஸ் who have invested in mutual funds steadily for a long time. எஸ்ஐபியில் போடுறாங்க ஆர் ஈவன் பல்கில் போட்டாலும், ஸோ லம்சம்மாக போட்டாலுமே நிறைய வந்து லாங் டேர்ம்லாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஷார்ட் டேர்ம் சொல்ல மாட்டேன். தெர் ஆர் ஸ்டில் இனஃப் plenty ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், பட் லார்ஜர் பார்ட் இஸ் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஒன்று. ரெண்டாவது அவங்க தான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி they get covered by media also more. அதனால் வந்து there is an impression that overall நம்ம வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் போகிறோன்ட்டு. ரெண்டாவது ஆப்வியஸ்லி இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர் இப்போ. அதெல்லாம் பை டிசைன் தே ஆர் ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தே ட்ரேட் வித்தின் த டே ஆல்சோ. அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதனால் வந்து மேபி இப்போ சின்ன வயசில் மார்க்கெட்டில் வருவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷம் வந்து தே லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ். பை த டைம் தே ஸ்டார்ட் அ ஃபேமிலி அண்ட் தென் வாண்ட் டு பில்ட் கொஞ்சம் சீரியஸ் வெல்த் பில்ட் பண்ணணும்னா தென் தே ஓகே. அண்ட் அதே மாதிரி நம்ம யூஸ்வலி இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வர்றது நம்ம ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் இல்லை ஒரு 40க்கு அப்புறம் 50க்கு அப்புறம்னு யோசிக்கிறோம். ஸோ இப்போ நான் எங்கள் அப்பாக்கெலாம் 60க்கு ரிட்டையர்மெண்ட்டுன்னு தெரியும். ஸோ நான்லாம் ஐ வாண்ட் டு செட்டில் டவுன் இன் 45 or retire in 45. Millennials. Gen Z wants to retire in 30s. ரைட். ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட் டேட்டும் குறைஞ்சிட்டே வர்றதுனால இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்மும் குறைஞ்சிட்டே தான் வருது. ரைட். ஸோ இப்போ நம்ம இங்கே பாம்பேயில் ஒரு எக்கோசிஸ்டம் இருந்தது, அதுக்காகவே நான் வந்து பாம்பே போனேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது எந்த அளவுக்கு கம்பெனிஸ் மகாராஷ்டிராவில் இருக்கோ அதே அளவுக்கு தமிழ்நாட்டிலையும் அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஆனால் ஏன் அந்த மாதிரி ஒரு எக்கோசிஸ்டம் இங்கே இல்லை? அந்த மாதிரி ஒரு எக்கோசிஸ்டம் இங்கேயும் ஸ்ட்ராங்காக நம்ம கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இல்லை, நீங்கள் 2 விஷயம் இருக்குது. ஒன்று இன்வெஸ்டர்ஸ், ரெண்டாவது எக்ஸ்சேஞ்ச். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயும் வந்து நவ் கிராஜுவலி தெர் ஆர் plenty ஆஃப் குட் இன்வெஸ்டர்ஸ், நல்ல சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இங்கேயும் இருக்காங்க இப்போ. பட் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஒரு கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பர்டிகுலர் இடத்துல சென்ட்ரலாக தான் இருக்கும். யூஎஸில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, பட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் இன் நியூயார்க் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம ஊரில் பாம்பேயில் தான் இருக்கும். அண்ட் 30 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி அனலிஸ்ட் புரோக்கர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த அனலிஸ்ட் புரோக்கர்ஸ் கூடலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பழகி கான்டாக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணணும்னா அங்கே அகெயின் 30 வருஷம் அப்போல்லாம் வந்து இன்டர்நெட்லாம் கிடையாது. அப்போ தான் செல்ஃபோன் ஆரம்பத்தில் வந்துட்டு இருந்தது. ஸோ விச் இஸ் ஃபை நான் சொன்னேன். இப்போ வந்து யூ டோன்ட் நீட் டு கோ டு பாம்பே டு டெவலப் அ கேரியர். பட் ஸ்டில் என்ன கேட்டால் இப்போ கூட வந்து அங்கே போனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் மசில் மெமரி இருக்குது டு லேர்ன். கரெக்ட். ஸோ எந்த மோனி இண்டஸ்ட்ரி தட் யூ வுட் சஜஸ்ட் இன்வெஸ்டிங் டுடே? நம்ம ஊரில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் ரீசனபுளாக க்ரோ ஆகுங்க. நான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த 3 தான் பண்ணணுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ தே கோ த்ரூ சைக்கிள்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மோர் தென் இண்டஸ்ட்ரீஸ் யூ இன்வெஸ்ட் வித் குட் குவாலிட்டி மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்.
சில சமயம் வந்து நம்ம சொல்லுவோம் டெக்ஸ்டைல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டல் இண்டஸ்ட்ரி, அது வந்து பழைய இண்டஸ்ட்ரி, இப்போ வந்து இட் இஸ் நாட் அ க்ரோத் இண்டஸ்ட்ரின்ட்டு. பட் அந்த இண்டஸ்ட்ரியிலுமே பார்த்தீங்கன்னா நவ் தேர் ஆர் சம் பீப்புள் ஹூ மேட் அ வெரி குட் பிஸ்னஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ அதனால் வந்து நான் இண்டஸ்ட்ரி பேஸிஸ் சொல்ல மாட்டேன். ரெண்டாவது, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பெர் கேபிட்டா இன்கம் வந்து ஒரு $3000 ரஃப்லி. இதுதான் வந்து ஒரு லான்ச் பாயிண்ட் மாதிரி. இந்த எக்கானமிஸ்ட்லாம் வந்து எல்லா கண்ட்ரிலாம் டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு என்ன ஒரு எம்பெரிக்கலாக, அதாவது இதுக்கு வந்து சயின்டிஃபிக் லாஜிக் கிடையாது, பேஸ்ட் ஆன் அப்சர்வ் டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா அப் டு 2500-3000 வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி ரெக்குயர்மெண்ட்ஸ் வில் பி வெரி பேசிக் இன் நேச்சர். ஃபுட், ஷெல்டர், அந்த மாதிரி. அந்த ஒரு $3000 பக்கத்தில் வர வர பெர் கேபிட்டா இன்கம் வர வர என்ன ஆகும்னா அந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. தென் யூ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் மோர் டிஸ்க்ரிஷனரி ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது பெட்டர் குவாலிட்டி ஹெல்த் கேர், ட்ராவல் போகிறது, கார் ஆட்டோமொபைல்ஸ்லாம் வாங்குறது, வீடு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டிமாண்ட் க்ரோத்தெல்லாம் நல்லாவே இருக்கும் அடுத்த ஒரு 10-20 வருஷத்துக்கு. அதனால் வந்து இந்த கண்டிஷனில் நான் வந்து ஐ கேன் see demand in across industries. என்னன்னா across industries you should identify good people to be with. அதுதான் முக்கியம். இங்கே அது இருந்துச்சுன்னா போதும், நம்ம வந்து யூ கேன் மேக் சம் சாட்டிஸ்ஃபேக்டரி ரிட்டர்ன்ஸ். ஓகே. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து ஐபிஓ போகிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஐபிஓ வாஸ் நாட் அ திங். இப்போ ஸ்டார்ட் அப்னாலே 2 எக்ஸிட் பாயிண்ட் தான். முன்னெல்லாம் ஒரு பிஸ்னஸ்க்கு எக்ஸிட் பாயிண்ட் என்னன்னா அதிகமான ப்ராஃபிட்டாக இருக்கணும், ரொம்ப ஃபியூ வில் கெட் அக்வயர்ட், அதுதான் இருக்கும். ரொம்ப 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 கம்மி தான் வில் கோ இன் டு ஐபிஓ. அதுவும் ஒரு ஆரம்பித்து ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் பயங்கர ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் அது மினிமம் 10 to 12 இயர்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு 2 ரூட் தான், எய்தர் ஐபிஓ ஆர் எக்ஸிட். ஸோ பில்டிங் ஃபார் அ லாங் டேர்முங்கிறதே ஒரு ஆப்ஷனாக நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சர்க்கிளில் பேசுறது இல்லை. அதுவே கம்மியாகுது, அதுவே ஒரு டபோ மாதிரி பார்க்கப்படுது. வாட் இஸ் ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்கும்போது ஏன் திடீர்னு இந்த ஸ்டார்ட் அப்பில் உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது? அண்ட் யூஸ்வலி விசிஸ் இவங்களெல்லாம் தாண்டி ஐபிஓ போகும்போது பப்ளிக் வாங்குறதையும் தாண்டி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது ஏன் நினைக்கிறீங்க? இது வந்து எப்படின்னா சொசைட்டியோட ஒரு கேரக்டரும் சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஈவன் ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ், ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து இவ்வளோ கிடையாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் வந்து நம்ம ஒன்று எக்கானமி ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாக இருக்குது, ரெண்டாவது ரிட்டர்ன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரீசனபிளி சாட்டிஸ்ஃபேக்டரி. சில வருஷம்லாம் ரிட்டர்ன் மோசமாக இருக்கும், பட் ஒரு 3 வருஷம் மார்க்கெட்டில் இருந்தாங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி இப்போ நிறைய ஃபண்டில் தான் வர்றாங்க, ரிட்டர்ன்ஸ்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அதனால் வந்து இப்போ நிறைய வந்து கேபிட்டல் இஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டிஸ். ஈக்விட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்லைட்லி ரிஸ்கியர் கேபிட்டல். நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து எஃப்டி போட்டிங்கன்னா இட்ஸ் சேஃப், பட் ஈக்விட்டி வந்து ரிஸ்கி. ஸோ அவுட்கம் என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரிட்டர்னு ஜாஸ்தியாக வரும். இந்த ரிஸ்க் கேபிட்டல் அதிகமாக வர வர என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் கேபிட்டல் இஸ் அவைலபிள். இதே ஸ்டார்ட் அப் கேபிட்டல் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ கேபிட்டல் அவைலபிள் இல்லை. அப்போ என்ன ஆகும்னா, சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, பிஸ்னஸ்க்கு வந்து என்ன ரிசோர்ஸஸ் தேவைன்னா, இந்த எக்கானமிக்ஸில் சொல்கிறபடி பார்த்தா லேண்ட், லேபர், கேபிட்டல், அவ்வளோதான். இது லேண்ட் விட்டுருங்க, அது அந்த காலத்து ஃப்ரேம் ஒர்க்கு. லேபர் அண்ட் கேபிட்டல், மேன் பவர் அப்பையும் இருந்தது, 20 வருஷம் முன்னாடி இருந்தது, இப்பயும் இருக்குது. பட் இப்போ வந்து மோர் கேபிட்டல்ஸ் அவைலபிள். அப்போ மோர் கேபிட்டல் அவைலபிள்னா எய்தர் யூ கேன் மேக் த பிஸ்னஸ் லார்ஜர், இல்லை வந்து அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க, ஆக்சலரேட் ஆகும், இப்போ டைம் க்ரன்ச் பண்ணிடலாம். இப்போ அது இருக்குது. அண்ட் ப்ளஸ் இப்போ நிறைய வந்து இன்வெஸ்டர்ஸுமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நான் வந்து ரிஸ்க் கேபிட்டல் கொடுக்குறேன், பட் எனக்கு வந்து நீங்கள் சீக்கிரம் வந்து இதை டெவலப் பண்ணி கொடுக்கணுன்ட்டு. அதனால தான் வந்து இந்த சீக்கிரம் டெவலப் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இந்த ஸ்டார்ட் அப் காஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் இருக்கும். விச் இஸ் வை வந்து நிறைய பேர் வந்து இந்த கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்டுங்கிற பேரில் வந்து, ஏன்னா அது கொஞ்சம் நிறைய கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ணால் பிஸ்னஸை குயிக்காக டெவலப் பண்ணலாம். நிறைய கஸ்டமர் அக்வயர் பண்ணால் அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ தேர் வில் பி தோஸ் ஸ்டார்ட் அப் லாஸஸ். இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் இன்னொன்று என்னாச்சுன்னா, தேர் வாஸ் அ பிக் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்நெட்.
இப்போ நம்ம வந்து காலங்காத்தால் எந்திரிச்சோடனே பார்க்குறது நம்ம ஃபோன் தான் பார்க்குறோம். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து அதான். ஸோ எல்லாருமே அந்த ஃபோனில் தான் இருக்கும். ஸோ இப்போ இட் இஸ் த்ரோன் அப் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் பேங்கிங்லேருந்து க்ராசரி ஷாப்லேருந்து அண்ட் சம் ஆஃப் த நியூ பிஸ்னஸஸ் எல்லாத்துக்குமே நம்ம இன்டர்நெட் ஹஸ் ஓப்பன்ட் அப் சம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் இந்த சொன்ன இந்த ரிஸ்க் கேபிட்டல் ப்ளஸ் திஸ் இன்டர்நெட் ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் வாட் லெட் டு திஸ் சம் ஆஃப் தி ஸ்டார்ட் அப்ஸ். ஏன் அவங்கெல்லாம் வந்து முன்னாடி இஷ்யூக்கு வர்றாங்க, ஏன் வந்து வை டோன்ட் தி வெயிட் டில் தி ரீச் எ ஸ்டேபிள் கண்டிஷன்? அதுவுமே என்ன என்னை கேட்டிங்கன்னா இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் த மார்க்கெட்ஸ் டெவலப்மெண்ட். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனி ப்ராஃபிட் பண்ணாட்டி இஷ்யூவே வர முடியாது. ஆமாம் ஆமாம். சரியா? இப்போ ப்ராஃபிட் வர்றதே ஐபிஓ போனதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் ப்ராஃபிட்டை நோக்கி போகிறோங்கிறது பெருமையாக சொல்கிறோம். கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா மேபி வந்து ரிஸ்க் அப்பிடைட் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் இந்த நார்மல் இன்வெஸ்டிங் கம்யூனிட்டிலே பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கம்பெனியோட ஏர்லி ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ், கொஞ்சம் நடுவில் வர்றது ப்ரைவேட் எக்விட்டி வருவாங்க. எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸஸில் தான் பப்ளிக் மார்க்கெட் வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பப்ளிக் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மோர் ரிஸ்க் டேக்கிங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் ரீசன் வை கொஞ்சம் இப்போது நிறைய பேர் வந்து அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்துடுறாங்க. பட் அல்டிமேட்லி அவங்க வர்றதுக்கு காரணம் மார்க்கெட்டில் அதுக்கு டிமாண்ட் இருக்குது. அப்போது இப்போ ஒரு பெரிய கம்பெனி ஐபிஓ போகுது அப்படின்னா என்கிட்ட பைசா இருக்குன்னா நான் ஏன் இண்டிவிஜுவல் பர்சனாகவே போய் அந்த ஷேர் வாங்கிக்கலாம்ல. நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு மறுபடியும் மியூச்சுவல் ஃபண்ட் ஏன் அந்த ஷேரை வாங்கணும்? அதனால என்ன பெனிஃபிட்டாக இருக்க போகுது? எதுவும் ரிஸ்க்கு கம்மியாகுமா? அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ரிஸ்க்கெல்லாம் கம்மியாகாது. எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி ஒன்று வேணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபியை வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மூணாவது இந்த ப்ரொஃபஷ்னலாக சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 10 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 10மே நல்லா பண்ணாது. ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்தால் நல்லா அந்த 10ல் 8 நல்லா பண்ணோம். அதர்வைஸ் வந்து 10ல் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 நல்லா பண்ணோம், ஒரு 2 அட்லீஸ்ட் போட்ட கேபிட்டல் திருப்பி கொடுக்கும், ஒரு 1 வந்து ரொம்ப நல்லா பண்ணோம், ஒரு 2-3ல் வந்து யூ லூஸ் கேபிட்டல். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சுட்டு வந்து யூ ஷுட் கீப் இம்ப்ரூவிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் செட்டப் வேணும். சில இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்ட்டு இது இருக்குது, சுத்தமாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சில பேர்கிட்ட இருக்குது, பட் அது வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி. ஸோ இதையும் வந்து நீங்கள் ஒரு டோன்ட் திங்க் ஆஃப் இட் ஆஸ் அ சைடு ஆக்டிவிட்டி. இது வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஒன்று. அதனால தான் வந்து நிறைய பேர் தேவ் ரியலைஸ் தட் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் தட் நீங்கள் இன்னொன்று என்னென்னா இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக மெஷர் பண்ண மாட்டாங்க. நார்மலாக வந்து அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். எனக்கும் இப்படி தான் இருக்கும், சக்ஸஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக மனசில் நிற்காது. எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ பிட் நாட் ஸோ சாட்டிஸ்ஃபேக்ட்ரி. அதனால தான் அவங்க வந்து கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொண்டுட்டாங்க. நான் சொன்னேன் 2% கமிஷன், ஆல் தட் ஸ்டஃப். நவ் திஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இப்போ வந்து தேர் வெரி வெரி டிரான்ஸ்பேரண்ட், ரெலட்டிவ்லி லோ காஸ்ட், எல்லாமே இருக்குது. அந்த அட்வான்டேஜெலாம் இருக்குது. அந்த சிப் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹியூஜ் அட்வான்டேஜஸ் தட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃபர். நம்ம ஒன்றும் புதுசாக இல்லை, நாங்கள் அந்த சொன்னேன் இந்த ஃப்ராங்க்லின் வந்து 96 கொண்டு வந்தது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் இன் யூஎஸ். எல்லா மார்க்கெட்லேயும் இருக்கும். அது பேர் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அந்த ஊரில் சொல்லுவாங்க. அந்த சிப்னால் வந்து இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆயுதம் இருக்குன்னே சொல்லுவேன். அதுவும் இருக்குது. விச் இஸ் வை நவ் மோர் அண்ட் மோர் பீப்புள் ப்ரிஃபர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இண்டிவிஜுவல்ஸில் லிமிட்டட் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். பட் லார்ஜ் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா எய்தர் தேர் ஆவரேஜ் ஆர் தேர் நாட் மேக்கிங் மணி. ஒரு மைண்ட்ஃபுல்னஸும் ஒரு அவேர்னஸும் கான்ஷியஸ்னஸும் இருக்கணுங்கிறீங்க பண்ணுறதுல. ஓகே, ஸ்டார்ட் அப்ஸை நம்ம பேசும்போது இப்போது யூஸ்வலி ஒரு ஸ்டார்ட் அப் அக்வயர் ஆகுது அப்படின்னா ஆப்ரேட்டிங் ரெவென்யூவில் 3x 5x வரைக்கும் போனாலே தட்ஸ் a குட் அமௌண்ட். ஆனால் இப்போ ஐபிஓன்னு போகும்போது 10x 15xக்கு மேலே போகிறோம். அண்ட் அந்த ஆப்ரேட்டிங் ரெவென்யூ மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராஃபிட்டே இல்லை.
ஸோ ஆப்ரேட்டிங் ரெவென்யூவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸோட சேர்த்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த 10x 15xங்கிறது இந்த ஸ்டார்ட் அப் வேல்யூவேஷன் எப்படி பண்ணுறாங்க? ஏன்னா ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கிற ஒரு 10-20 இயர்ஸ் இருக்கிற கம்பெனிக்கு முன்னாடிலாம் ப்ராஃபிட் இருந்தால் தான் ஐபிஓ போக முடியுங்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க்கும் இருக்கும். ஏன்னா 20 வருஷத்தில் அவங்க ஒருத்தங்க மட்டுமே இருந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மி பேர் தான் மொனாப்லியாக இருந்திருப்பாங்க. ஸோ தெர் பி டேட்டா டு பெஞ்ச் மார்க். இப்போ இவங்கெல்லாம் புதுசாக கொண்டு வரும்போது தேர் காம்படிட்டர்ஸ் ஆல்சோ டூயிங் த சேம் திங். பட் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஐபிஓ போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு பெஞ்ச் மார்க்கே இல்லைங்கும்போது எப்படி நீங்கள் அந்த வேல்யூவேஷன் பண்ணுறாங்க? ஒரு அக்ராஸ் இண்டஸ்ட்ரி உள்ள ஒரு பெஞ்ச் ஒரு ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா 5x வரைக்கும் ரீசனபிள்ப்பா, 10-15 ரொம்ப அநியாயம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி இது, கொஞ்சம் கஷ்டமான கேள்வியும். இந்த ஸ்டார்ட் அப் வேல்யூவேஷனுங்க அது ஒரு இட்ஸ் ரியலி அன் ஆர்ட். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்டார்ட் அப்பில் வர நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து பியர் குரூப்லாம் இருக்காது, சிமிலர் கம்பெனிஸ் எதுவும் இருக்காது. ஓகே, ஸோ அதை எப்படி வேல்யூ பண்ணுறங்கிறது ஒரு 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 பழைய எக்ஸ்பீரியன்ஸ் யார்கிட்டையும் இருக்காது. ரெண்டாவது, மோஸ்ட் ஆஃப் திஸ் பிஸ்னஸஸ் தெம்செல்ஸ் வில் பி நியூ, புதுசு. அது வந்து இவங்க இந்த இந்த பிஸ்னஸ் வந்து என்ன ரேட்டில் க்ரோத் ஆகும், அவங்களோட சேலஞ்சஸ் என்ன, இப்போ வந்து சில அட்வான்டேஜஸ் இருக்குது, 2 வருஷம் கழிச்சு இதே அட்வான்டேஜ் தான் ரெலவெண்ட்டாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வருமா, எதுவுமே தெரியாது. அதனால கொஞ்சம் இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வேல்யூ பண்ணுறப்போ யூ ஹாவ் டு பி, எது நமக்கு தெரியாதுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஆனால் சில சமயம் வந்து க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறையா இருக்கும். ஏன் ஸோ இவ்வளோ தூரம் ரிஸ்க் இருந்துச்சுன்னா இதில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, சுத்தமாக விட்டுறலான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு மெயின் ஆன்சர் என்னன்னாங்க, நிறைய அந்த புதுசாக வர கம்பெனிஸ்லாம் வந்து தி அட்ரஸபிள் மார்க்கெட் ரொம்ப பெருசு. அதனால் வந்து நீங்கள் அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து த மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட் இஸ் க்ரோத். இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு அடுத்த 20-30 வருஷத்துக்கு வந்து நல்லா க்ரோ ஆகுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டெஃபினெட்லி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க இன்வெஸ்டர்ஸ் வில் பி வில்லிங். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் பி வெரி கிளியர் அபவுட் தி குவாலிட்டி ஆஃப் த ப்ரமோட்டர். ஏன்னா இந்த பிஸ்னஸ்லாம் வந்து இந்த சைனாவில் அந்த யாங்ஸி ரிவர் வந்து அடிக்கடி வந்து இந்த கோர்ஸ்லாம் மாறுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸஸும் நிறைய வந்து கோர்ஸ்லாம் மாறும். ஏன்னா தே ஆர் நாட் இன் அ ஸ்டேபிள் கண்டிஷன், ஸ்டேபிள் பொசிஷன். புது பிஸ்னஸ் வாங்குவாங்க, இல்லை புது ஏரியாவில் வந்து தே வில் என்டர் நியூ ஏரியாஸ். இதெல்லாம் ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது. ஸோ யூ ஆர் டேக்கிங் எ பெட் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் த ப்ரமோட்டர் அண்ட் த லார்ஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி வேல்யூ பண்ணுறீங்கன்னு அதுக்கு ஒரு தோராயமாக சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. என்னோடய கலீக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என் டீமில் வந்து 10 ரிசர்ச் அனலிஸ்ட் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து முக்கால்வாசி இப்போ நாங்கள் ஃப்ராங்க்லின்லலாம் எப்படி ஒரு கம்பெனியை வேல்யூ பண்ணுவோன்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோன்னு ஒன்று. அந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கி. அதனால் கொஞ்சம் சினாரியோ அனாலிசிஸ் மாதிரி பண்ணி மல்டிபிள் சினாரியோஸை பார்த்து எய்தர் யூ கேன் கிவ் சம் வெயிட்டட் ஆவரேஜ் மாதிரி பண்ணலாம். ஸோ ப்ரிசைஸாக இதுதான் வேல்யூன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து இந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்ல முடியும். அதை வச்சு தான் இன்வெஸ்ட். இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் இன்னொன்று என்னாச்சுன்னா தேர் வாஸ் அ பிக் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்நெட். இப்போ நம்ம வந்து காலங்காத்தால் எந்திரிச்சோடனே பார்க்குறது நம்ம ஃபோன் தான் பார்க்குறோம். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து அதான். ஸோ எல்லாருமே அந்த ஃபோனில் தான் இருக்கும். ஸோ இப்போ இட் இஸ் த்ரோன் அப் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் பேங்கிங்லேருந்து க்ராசரி ஷாப்லேருந்து அண்ட் சம் ஆஃப் த நியூ பிஸ்னஸஸ் எல்லாத்துக்குமே நம்ம இன்டர்நெட் ஹஸ் ஓப்பன்ட் அப் சம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனி ப்ராஃபிட் பண்ணாட்டி இஷ்யூவே வர முடியாது. ஆமாம், இப்போ ப்ராஃபிட் வர்றதே ஐபிஓ போனதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் ப்ராஃபிட்டை நோக்கி போகிறோங்கிறது பெருமையாக சொல்கிறோம். கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா மேபி வந்து ரிஸ்க் அப்பிடைட் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்.